பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்க இருக்கிறது. 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இதற்கு முன்னதாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் காவ்யா இணைப்பில். உங்கள் விவரம். வணக்கம். 2025-2026 நிதியாண்டுக்கான நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரானது குடியரசுத் தலைவர் உரையுடன் வருகிற ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கியிருக்கிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அப்போது இரு அவைகளிலும் உரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற மக்களவையில் ஜனவரி 31ஆம் தேதி காலை 11 மணிக்கு இரு அவை உறுப்பினர்கள் கலந்து கொள்ளும் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுவதாக முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து மக்களவை, மாநிலங்களவை என இரு அவைகளைச் சேர்ந்த உறுப்பினர்களும் இதில் கலந்து கொள்வர் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரைக்கு அரை மணி நேரத்திற்கு பிறகு மாநிலங்களவை நடவடிக்கைகள் தனித்தனியே தொடரும் எனவும், குடியரசுத் தலைவர் உரை மீது பிப்ரவரி 3, 4, 5 ஆகிய நாட்கள் விவாதம் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக பிப்ரவரி 1ஆம் தேதி 2025-2026 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. தொடர்ந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். தொடர்ந்து கூட்டத்தொடரின் முதல் அமர்வானது பிப்ரவரி 13ஆம் தேதி நிறைவடையும் நிலையில் 2ஆம் அமர்வு மார்ச் 10ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த பட்ஜெட்டை ஒட்டி முன்னதாக நிதியமைச்சர் தலைமையில் அல்வா சமைக்கும் நிகழ்ச்சியானது முன்னதாக நடைபெற்றது. தொடர்ந்து இந்த நடப்பாண்டு பட்ஜெட் மீது பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை ஒட்டி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு தற்போது அழைப்பு விடுத்திருக்கிறது. தொடர்ந்து டெல்லியில் நடைபெற உள்ள இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு திமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் தற்போது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த கூட்டத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக எதிர்கட்சிகளிடம் வலியுறுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி.